திரு வில்சன், திமுக ஆட்சியுடைய சட்ட ஒழுங்கு நிலவரம் பற்றி பேசுவதற்கு அதிமுகவுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டை சொல்றார். ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறார். அப்படி அது எப்படின்னா ஒரு அரசியல் ரீதியான பதில் தான். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கட்சிக்கும் எங்கேயுமே தகுதி இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். அது பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சின்ற அந்தஸ்தை கொடுத்து 75 எம்எல்ஏக்களையும் கையில் கொடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்கிற இடத்துல இருந்து அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ தகுதி இல்லைன்னா 75 எம்எல்ஏக்களுக்கும் தகுதி இல்லை, 75 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்தவங்களுக்கும் தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கேள்வி கேட்குறது அவங்க உரிமை, அது பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அதுதான் ஆளுங்கட்சி. இப்போ நம்ம பாலச்சந்தர் சார் கூட சொன்னார், தவறு நடக்காமல் இல்லை கொலையோ இல்லை கொள்ளையோ இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேடோ நடக்காத ஆட்சி எந்த ஆட்சியும் இருக்காது. உண்மைதான். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துடும். அதே மாதிரி அரசியல் கொலைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தி இன்டென்சிட்டி ஆஃப் த கிரைம், அப்புறம் த மோட்டிவேஷன் ஆஃப் த கிரைம், அப்புறம் த ஃபாலோ அப் ஆஃப் த கிரைம், அந்த கிரைம் நடந்த பிறகு என்ன ஃபாலோ அப் நடக்குது, இதெல்லாம் தான் இந்த அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து வைக்கிறது. மற்றபடி சட்டம் ஒழுங்கு ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு நம்ம கல்வி தகுதி இல்லைன்னா பொருளாதார தகுதி அது மற்ற மாநிலம் கூட ஒப்பிடலாம். நீங்கள் விலைவாசியை கூட மற்ற மாநிலம் கூட ஒப்பிடலாம். ஆனால் கொலை குற்றங்களோ இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை மற்ற மாநிலம் கூட ஒப்பிட்டு நம்ம இல்லைன்னா முந்தின ஆட்சி கூட ஒப்பிட்டு ஆறுதல் அடைய முடியாது. இப்போ எப்படின்னா, பள்ளியில் மாணவர்கள் வெட்டப்படுகிறார்கள் ஜாதி கொடுமையில். இது மாறி மாறி மறுபடியும் நடக்குது. ஒன்று நடந்த பிறகு மறுபடியும் சந்துரு அவர்கள் தலைமையில் நீதிபதி ஒரு கமிட்டி வச்சாச்சு. அந்த கமிட்டி மூலமாக எடுத்தப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகள் என்ன, அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன, எந்த அளவுக்கு அது பாதுகாப்பு அம்சத்தை மேம்படுத்தி இருக்கிறது, அது ஏதாவது வெள்ள அறிக்கை இருக்குதா? இல்லை. மறுபடியும் அந்த வெட்டு நடக்கிறது, அறிவாள் வெட்டு. இது ஒரு வினோதமானது. இந்த ஆட்சின்னு கிடையாது, ஒரு வினோதமான இந்த ஆட்சி இருக்கிறதால நம்ம இவங்களை கேட்குறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஏஓ கொலை, கிராம நிர்வாக அதிகாரி கொடுத்து ஒரு வருஷம் கூட இன்னும் நிறைவடையலை. எது சந்துரு அறிக்கை கொடுத்து, நீதிபதி சந்துரு அறிக்கை கொடுத்து ஒரு வருடம் கூட நிறைவடையலை. அதனுடைய இம்பாக்ட், அவர் கொடுத்த கீ டெசிஷன்ஸ், கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்ற விவரத்தையும் சொல்லலை. ஆனால் பல வருஷமாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த மோதல், சாதிய மோதல் பள்ளியிலேருந்து எல்லா இடத்துலையுமே எதிரொலிக்குது. அதுக்கு எப்படி திமுகவை மட்டும் குற்றம் சாட்ட முடியும்? இல்லை, பள்ளியில் எப்போ எதிரொலிச்சுது? இப்போ பள்ளியில் எதிரொலிக்கிறதுல இதை தானே கேட்குறோம் நம்ம. பள்ளி மாணவர்கள் மத்தியில் அருவாளை பையில் எடுத்துகிட்டு வெட்டினது எந்த காலத்தில் இருக்குது? நம்ம கற்காலத்துக்காக போயிடுறோம். இப்போ நடந்திருக்குதா இல்லையா, இதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம், அவ்வளோதான். சந்துரு அவர்கள் கமிட்டி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுதுன்னா இன்னும் 10 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணுமா? அதுதான் கேள்வி. அது அடுத்தது என்னென்னா, விஏஓ கொலை, கிராம நிர்வாக அதிகாரி கனிமவள கொள்ளையை நான் சொல்கிறேன் என்பதற்காக அலுவலகத்திலே வெட்டி கொல்லப்படுகிறார். கிராம நிர்வாக அலுவலர்கள் எங்களுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலைமை இருந்தது. அடுத்தது இப்போ வேங்கை வயல் விஷயம். வேங்கை வயல் விஷயத்தில் இன்றைக்கு வரைக்கும் மர்மம் நீடிக்கிறது. யார் நடந்தது அப்படி இல்ல, இன்றைக்கு வரைக்கும் திருமாவளவன் ஏத்துக்கிறாரா? இவங்க கூட்டணியில ஐயா, உங்க கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் ஐயா ஏத்துக்கிட்டாருன்னா ரைட், நீங்க சொல்றது அவர் சொல்லிட்டோம். ஆமா, முடிவு பண்ணோம், நீதிமன்றம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணோம். அப்படி பார்த்தா நம்ம பேசவே முடியாது. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு திருமாவளவன் சொல்ல நீங்க ஏத்துப்பீங்களா? எப்படி வேங்கை வயலுக்கு திருமாவளவனை கோடிட்டு காட்டுறீங்க, சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொன்னாரா, நீங்க ஏத்துப்பீங்களா? வேங்கை வயலை சொல்லிட்டு அவர் சொன்னார்னா ஏத்துக்குவோம். அதுதான் நான் சொல்றது. அதாவது வேங்கை வயல் விஷயத்தில் அவர் கேட்டது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அவர் கேட்டது. அதுதான் நான் சொல்றேன். நான் அடுத்து என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்றது இல்ல அடுத்து சொல்றீங்க இல்ல, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, வேங்கை வயலுக்காக எல்லாருமே போராடணும், திருமாவளவன் மட்டும் ஏன் போராடணும், அவர் மட்டும் ஏன் சிங்கிள் அவுட் பண்றீங்க? கூட்டணியில இருக்கிறவர் சொல்ற கேள்விதான் மெயின். நாங்க வெளியிருந்து எதிர்கட்சிகள் நீங்க சொல்லலாம் அரசியலுக்காக குறை சொல்றாங்க, உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சாச்சுன்னு. கூட்டணியில இருக்கிறவர்கள் குறை சொல்றார்கள், அதைத்தான் இப்ப நான் கோடிட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் இல்ல, கூட்டணியில இருக்கும் போதே வேங்கை கோடிட்டு காட்டுறாரு. இதே சந்தேகம் அதிமுகவுக்கு இருக்கா, இல்ல அதிமுக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இருக்கு, எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கு இருக்கிறது. நீங்க உடனே ஒரே வார்த்தையில சொல்லுவீங்க அது அரசியல்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், திருமாவளவன் சொல்கிறது அரசியல்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, இப்போது தொடர்ந்து யார் கொல்லப்படுகிறார்கள், தனிப்பட்ட நபர்கள் கொல்லப்படுகிறார்கள், உண்மைதான். இப்போ துரை கருணா சொல்கிற மாதிரி கூட, இப்போ பாலச்சந்தர் சார் சொல்கிற மாதிரி 3 விஷயங்களை நான் சொல்கிறேன். வாணியம்பாடி வாஷிம் அக்ரம் கஞ்சா கடத்தல் போதைப் பொருட்களை காட்டி கொடுத்ததால் கொல்லப்படுகிறார். அடுத்தது புதுக்கோட்டை ஜவஹர் அலி
அதிமுகவில் இருந்தவர், எக்ஸ் எம்சி முன்னாள் கவுன்சிலராக இருந்தவர். கனிமவள கொள்ளையை காட்டி கொடுத்ததால் அவரே சொல்றாரு, எனக்கு உயிருக்கு ஆபத்து. யார் யார்கிட்ட நான் புகார் சொல்லியிருக்கேன்னா, வட்டாட்சியர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட, காவல்துறைகிட்ட, என் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கேன். எல்லாருக்கும் நான் புகார் சொல்றேன், என்னை வெட்டி சாவடிச்சிருவாங்க, இது எனக்கு கொலை இது ஆபத்து இருக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் வீடியோவும் போடுறாரு, எப்படி என்னை சாவடிச்சிருவாங்கன்னு. அதற்கு பிறகு அவர் கொல்லப்படுகிறார். அதே மாதிரி தான் நம்ம ஜாஃபிர் ஹுசேன் நெல்லையை சேர்ந்தவர். அவர் வக்பு சொத்துக்காக போராடுறார், தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் சொல்றது பொது விஷயத்துக்கு. வக்பு சொத்துக்காக போராடி கடைசியில் அவரும் வீடியோ வெளியிடுறார், நான் எப்படி என்ன சாவடிச்சிருவாங்க அப்படின்னு. அவர் தொழுகைக்கு போய் வர வழியில் அவர் கொல்லப்படுகிறார். அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் எடுக்கிறா? உளவுத்துறை என்ன செய்யுது? அந்த பகுதி ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க? இப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அரசியல் கொலைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே நாளில் 28 ஜூலை 2024 3 கொலைகள். கடலூரில் அதிமுக நிர்வாகி பத்மநாபன் கொலை, சிவகங்கையில் வேளாங்குளம் பாஜக நிர்வாகி செல்வகுமார் கொலை, கன்னியாகுமரியில் திருவட்டார் பேராட்சி காங்கிரஸ் உறுப்பினர் உஷாராணி கொலை, மாவட்ட தலைவராக இருந்த நெல்லையில் ஜெயக்குமார் தன்சிங் கொலை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. யாரால? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நமது காவல்துறையால் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கு மேல இன்னொன்று இருக்கிறது, நான் அடுத்த சுற்றுல வேணா சொல்றேன். திரு வன்னியரசு, வேங்கை வயலிருந்து ஜாகிர் ஹுசைன் வரைக்கும் நிறைய குற்றச்சாட்டு பட்டியலை திரு பொன் வில்சன் வச்சிருக்காரு, உங்களுடைய பதில்? அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அரசியல் படுகொலைகள், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற முயற்சிக்கான சம்பவங்கள், இப்படி நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். 2006 செப்டம்பர் 8 மகாராஷ்டிரா மாநிலம் மாலேகானில் குண்டு வெடிக்கப்படுது. அதில் ஏகப்பட்ட மக்கள், அப்பாவி மக்களும் அதில் கொல்லப்படுறாங்க. இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரணை செய்து, அந்த விசாரணையுடைய தலைவர் ஹேமந்த் கர்கரே, அவர் கூட அசோக் காம்லே இருக்கிறாரு, அதே போல் விஜய் சலஸ்கர், 3 பேர் தான் அதை விசாரணை செய்கிறாங்க. அவங்க 2008 மும்பை குண்டுவெடிப்பில் இறந்துடுறாங்க. அது அந்த இறப்பே ஒரு மர்மம் அப்படிங்கிறத இன்றைக்கி வர அதை பேசுகிறாங்க. அப்போ இந்த வழக்கை விசாரணை செய்யும் பொழுது அதில் மிக முக்கியமான குற்றவாளி பிரக்யா தாக்கூர். அவங்க கடந்த முறை பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. இந்த ஆர்டிஎக்ஸ் பாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஹேமந்த் கர்கரே விசாரணையில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இராணுவத்தில் காணலாக இருக்கக்கூடிய ரவி புரோஹித்ங்கிற ஒருத்தரை தான் அதில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் உண்மையாக அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற சூழலில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. அப்போ அந்த அறிக்கையில் சொல்கிறாரு, இந்த மாதிரியான அமைப்புகளை தடை செய்யணும். எந்த அமைப்பு? சாத்வி பிரக்யா தாக்கூர் சேர்ந்த அமைப்பு. இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக சாட்சியாக இருந்த ஒருத்தர் இந்திரஜித்துங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்காரரும் அதில் கொல்லப்படுறாரு. இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய, அரசியல் ரீதியாக